நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனதிலே உடம்பிலே உனை பாட கும்பிட தளர்வு அறியா மனம் தரும் இந்த கலியுகத்திலே பக்தி திருவிழாவிலே எங்களுக்கு தெய்வ வடிவம் தரும். நெஞ்சிலே யார் மீதும் எப்பொழுதும் வஞ்சம் பகை கெட்ட எண்ணம் இல்லா இனம் தரும். சீர்மிகும் சங்கத் தமிழ்ச் சங்கம் அமைத்த மாமதுரையிலே என் தாய் மீனாட்சி அம்மா அனைவருக்கும் நல்லன 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 எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் என் தாய் கனவிலும் நினைவிலும் இவன் தொழும் என் சத்திய தெய்வமே. திருவேற்காடு வாழும் கருமாரி மகமாய் என் தாய் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி கற்பகவல்லி கோமதி அம்மன் கடைக்கண்களே ஆதிபராசக்தி ஆடி மாதத்திலே தாய்மார்களுக்கு மஞ்சள் குங்குமம் தந்து மாங்கல்ய பாக்யமும் தருவாய். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவி வடிவான ஆதிசங்கரர் பூஜித்த என் தாய் மூகாம்பா அம்மா. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. நித்ய சத்யமான தேவி நிர்மலே நமஸ்துதே. சோட்டாணி கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்பே நாராயணா தேவி நாராயணா மா ஓம் சக்தி நாராயணா. அங்கையர் கண்ணியாக கயல் விழி தேவியாக மாமதுரையில் கோவில் கொண்ட மீனாட்சி அம்பிகே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. வாணியாயி துர்க்கையாய் லக்ஷ்மியாயி காளியாய் சொட்டாணி கரையில் வாழும் அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா மா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. முல்லேகல் பகவதியாய் கன்யாகுமரியாய் மாமதுரையில் கோவில் கொண்ட மீனாட்சி அம்பிகே. அம்மே நாராயணா தேவி நாராயணா மா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகர் தங்கையாக மாமதுரையில் கோவில் கொண்ட அம்பிகையே நமோ நம. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. எங்கள் ஆதிசங்கரர் துதித்த சர்வலோக பகவதியாய் மாமதுரையில் கோவில் கொண்ட மீனாட்சி அம்பிகே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா.
அம்மா தேவி சர்வரூபிணியாய் சர்வலோக தேவதையாய் ராஜராஜேஸ்வரியே அம்பிகே நமஸ்துதே. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. நிர்மால்ய தேவதையாய் மந்திரஸ்வரூபிணியாய் கயல்விழி அன்னையாளே மீனாட்சி அம்பிகே. அம்மே நாராயணா தேவி நாராயணா ஓம் சக்தி நாராயணா பத்ரி நாராயணா. எங்கெங்கு காணும் சக்தியாக எல்லார் வீட்டில் நிறைபவளாய் மாமதுரையின் ராணியே மீனாட்சி அம்பிகே. அம்மே நாராயணா தேவி நாராயணா ஓம் சக்தி நாராயணா பத்ரி நாராயணா. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா. லக்ஷ்மி நாராயணா அம்மா தாய்மார்களுக்கு என்றென்றும் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தையும் மாங்கல்ய பாக்கியத்தையும் தர வேண்டும் மாமதுரை அரசாளும் மீனாட்சி அம்மா. அனைவருக்கும் ஆயுர் ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் சர்வ மங்களமும் தர வேண்டும் மன அமைதி தர வேண்டும் மீனாட்சி அம்மா. பஞ்சமி பைரவி வாராகி சாமுண்டி ஸ்ரீ சாரதே லோகமாதா ஜெகன்மாதா பிரத்யங்கிரா शूलिनी दुर्गा अष्टदशा भुज महादुर्गा महालक्ष्मी विद्यालक्ष्मी अष्टलक्ष्मी सरस्वती गायत्री कात्यायनी चामुंडी वराही सावित्री पर्वतवर्धिनी देवी எங்கெங்கும் நிறைந்திருக்கும் என் தாய் மீனாட்சி அம்மா அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி சோட்டாணிக்கரை பகவதி அம்மே கொடுங்கன்னூர் செங்கன்னூர் முல்லைகள் சிற்றூர் பகவதி அம்மே சக்குளத்துக்காவு பகவதி அம்மே என் தாய் சர்வஸ்வரூபிணியான மீனாட்சி அம்மா அம்மா அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசித்து ஒருவன் இருப்பதை பார்க்கிற நிலைமைக்கு நாம் வந்தால் அதை தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று. அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள்லாம் சொன்னாங்க, பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் இன்னார் இவன் நல்லவன் கெட்டவன் சாமி பக்தி உள்ளவன் இல்லாதவன் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், பசிச்சா சாப்பாடு போடுன்னாங்க. அது யாராக இருந்தாலும் பசித்தவனுக்கு உணவு கொடுத்து பசியாற்ற வேண்டும் என்பதை ஒரு தர்மமாக ரொம்ப அழகாக சொல்லி வைத்தார். நம்முடைய வேதாந்திகள் இது மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன நிகழ்ச்சிகளின் மூலமாக விளக்குகிறார்கள். பாருங்கள், ரொம்ப சிரமத்தில் இருந்த ஒருத்தன் ரொம்ப பிடிவாதமாக இருந்தான். என்னன்னா, ஒரு நாள் கூட சாமி பேரை சொல்ல மாட்டான், சாமி கும்பிடவே மாட்டான். அந்த ஊரில் ஒரு வள்ளல் இருந்தார், ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருப்பார். அவங்கெல்லாம் போனால் மத்தியானம் அருமையாக சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டு போவாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, சாப்பிட உட்காந்து இருக்கிறவன் கிருஷ்ணா கோவிந்தா சிவாய நம முருகா அப்படின்னு ஏதாவது சொல்லணும். சொன்ன பிறகு தான் இலையில சாப்பாடு விடும், இல்லைன்னா விழாது. இவன் சரியான பசி, ஒரு நாள் வேறு வழியே இல்லை, அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டான். எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, அதே மாதிரி முருகா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னாங்க. சாப்பாடு விழுந்துச்சு. இவன் தான் சொல்லவே மாட்டேனே, இவன் இதுக்காக சொல்கிறதா, பேசாமல் உட்காந்தான். சாப்பாடு போட வந்தவன் சொன்னான், தெய்வநாமா சொன்னா தான் இங்கே சாப்பாடு போடுவாங்க, நீ ஏன் சொல்லாமல் இருக்க, சீக்கிரம் சொல்லு போடுறேன்னா. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் சொன்னதில்லை, போடுறதுனா போடு, சொல்லாட்டா இப்போ என்ன இவங்கெல்லாம் சொன்னாங்களே போதாதான்னா.
உடனே இவன் போய் அந்த முதலாளிகிட்ட சொல்லிட்டான். அவர் நேராக வந்தார். தெய்வநாமா சொல்லாதவனுக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சி வைத்து வெளியே கொண்டு விட்டார். அவன் போயிட்டான் பசியோட. ராத்திரி சாப்பாடு போட்டு ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருந்தார். பகவான் கனவுல வந்தவர் சொன்னார், சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு கையை பிடிச்சி வெளியே எழுத்து விட்டியே, அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்னார். அவன் என்ன ஒரு நாமா கூடவா அவனால் சொல்ல முடியாது, அவனுக்கு 65 வயசு இருக்கு. பகவான் சொன்னார், பிறந்ததுலேருந்து என் நாமாவை சொன்னதே கிடையாதுடா, 65 வருஷமா நான் தாண்டா அவனுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன், 65 வருஷமா போடுறேன். ஆனால் நீ ஒருத்தன் ஒரு நாள் சொல்லலைங்கிறதுக்காக வெளியே பிடிச்சி அனுப்பிச்சிட்டியேன்னா, இந்த பசிக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் எந்த நிபந்தனையும் இல்லை. கீதை பாருங்கள், மேலுலகத்துக்கு போவதற்கு வழிகாட்டுகிற ஒரு அபூர்வமான உபதேசம். ஆனால் பூமியில் வாழ்கிற மானுடர்களின் நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய தத்துவத்தையும் கீதையில பகவான் பேசுகிறார். எல்லாம் புரட்சி புதுமை அப்படின்னு சொல்றாங்க பாருங்கள். கீதையை விட புரட்சியா எப்படி சொல்ல முடியும் பாருங்கள். பகவான் சொன்னார், உணவை கூட நீ உனக்கென்றும் உன் குடும்பத்தாருக்கென்று மட்டும் சமைத்து உண்டுவிட்டு அடுத்தவர்களின் பசி போக்குவதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் நீ உண்பது உணவல்ல, பாவம் என்று சொன்னவன் பகவான். நீ உண்பதற்கு பெயர் உணவல்ல, அது பாவம் என்று சொன்னார் என்றால் எப்படிப்பட்ட புரட்சிகரமான சிந்தனை பாருங்கள். தான் நர யஜ்ஞம் என்று வைத்தார்கள். அது கூட வேற ஒன்றையும் சேர்த்துக்கணும். அது என்னன்னா, நம்மை நம்பி நம்மை சூழ இருக்கிற விலங்கினங்கள், பறவைகள், பட்சிகள், அவைகளின் பசியை தீர்ப்பதற்குரிய கடமையும் நமக்கு இருக்கு. பாரதியார் எவ்வளோ அழகா எளிமையான தமிழில் பாடிட்டார் பார்த்தீங்களா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல் வயலை உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பான்னு ஒரு பாட்டு பாப்பாவுக்கு சொல்கிறார். பெரியவங்களுக்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னார். அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. நம்ம சுற்றி இருக்கிற பிராணிகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நர யஜ்ஞத்தோடு அந்த பூத யஜ்ஞத்தையும் இணைத்து தேவ யஜ்ஞம் முதலாவதாக, ரிஷி யஜ்ஞம் ரெண்டாவதாக, பித்ரு யஜ்ஞம் மூணாவதாக, நர யஜ்ஞத்தோட பூத யஜ்ஞத்தையும் சேர்த்து நாலாவதாக மேலுலகம் செல்வதற்குரிய வழியை இவ்வளோ எளிமையாக நமக்கு காட்டிய பெருமை பகவானுக்கு உண்டு. ஒரு விஷயத்தை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், அவரவர் கடமையை பிரதிபலனை எதிர்பார்க்காம கடமை செய், கடமையை ஒழுங்காக செய் என்று சொல்லுகிற இந்த ஒரு வாசகம் உலகம் பூரா போனா போதும், எல்லா நாடும் சரியாடு. அவரவர் கடமையை ஒவ்வொருவரும் ஒழுங்காக செய்வதாக இருந்தால் எந்த துக்கமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். உனக்கென்று 10 வேலைகளை நீ செய்யும் போது உன்னை சார்ந்தவர்களுக்கென்று ஏதாவது ஒரு நன்மையாவது செய். ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கோமா? எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணினா கூட நேராக வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வீட்டில் இருக்கிற ஒரு செடிக்காவது ஊற்றிட்டு, பரவாயில்ல இன்னைக்கு இந்த நல்லையாவது செஞ்சுருக்கேன்னு மனசை நிம்மதிப்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் நம் பெரியோர்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நமக்காக வரிக்கப்பட்டது மட்டும் அல்ல. 100 விஷயம் உனக்கு பண்ணிக்கிட்டே, ஆனால் உன்னை சார்ந்திருக்கிற தேவையுடையவர்களுக்காக 1-2 செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது என்றார்கள். அமெரிக்காவில் ஒரு நல்ல அருமையான ஒரு தொண்டன், புக்கட்டி வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி கருப்பின மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. எங்கே போனாலும் 2 வரி தான் பேசுவான். அவன் ஜாஸ்தி பேச மாட்டான், 2 வரி தான். அது என்னன்னா, சர்வ் ஹியூமனிட்டி, அவ்வளோதான். மனித சமூகத்திற்கு தொண்டு செய்யுங்கள். ஒரு பெரிய கண்காட்சியை திறந்து வைக்கிறதுக்கு அவனை கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் பேசின மாதிரி சர்வ் ஹியூமனிட்டின்னு போயிடாங்க, ஒரு 5 நிமிஷமாவது பேசுங்கண்ணா. சரின்னு கூட்டிகிட்டு போனாங்க. தான் சொல்லக்கூடிய கருத்தையே விளக்கம் செய்வது போல ஒரு கதையை சொன்னார். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன்னார். ஒரு கப்பல் 15 நாள் பயணப்பட்டு சரக்கை கொண்டு போய் ஒரு ஊரில் இறக்கி வச்சுட்டு பழையபடி 15 நாள் பயணப்பட்டு புறப்பட்ட இடத்துக்கு வர வேண்டிய ஒரு கப்பல். அதில் ஒரு 30 நாளைக்கு வேண்டிய உணவு அந்த கப்பலில் இருக்கு. நேராக கப்பல் போய் சரக்கையெல்லாம் இறக்கியாச்சு, பழையபடி திரும்பி வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாளில் கரை சேர வேண்டிய நேரத்தில் எதிர்பாராத சூறாவளி வந்து கப்பலை அலக்கழித்து உள்ளே இருக்கிற யந்திரங்கள்லாம் பழுதாகி போய் எங்கே நிற்கிறோம்னே தெரியாமல் மாலுமிகள்லாம் திணறி போய் இருந்த இடத்துலையே கப்பலில் இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் சாப்பிட்டு காலிப்பட்டான். இப்போ ஒன்றும் கிடையாது, புயலும் விட்டப்பாடு இல்லை, சுழன்று அடிச்சிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, 2 நாளாக பட்னியாக இருந்தாச்சு, அதுக்கு மேலே பசியாக இருக்க முடியாது. அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் கேப்டன் கிட்ட சொன்னாங்க, பசிச்சு கூட இருந்துக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? வாட்டர் எவ்ரிவேர் கதையாக இருக்குது, அதனால எங்கே இருந்தாவது கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க.
உடனே அந்த கேப்டன் பார்த்தான், எனக்கும் என்ன செய்யன்னு தெரியலையே, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, பகவானே ஒரு மழையாவது விட்டா நல்லா இருக்குமே. இந்த நேரம் பார்த்து எங்கோ ஒரு கப்பல் வருது தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த கேப்டன் இங்கேருந்து ஒரு செய்தியை கொடுத்து, கவலைப்படாதீங்க, ஒரு செய்தி கொடுத்து தண்ணியை கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து செய்தி அனுப்பிட்டா அந்த கேப்டன், தாகத்தினால சாகுறோம், தண்ணீர் அனுப்பு, வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர். முதல்ல சென்ட் அஸ் வாட்டர்னு தான் அனுப்புனான். உடனே அவன் அங்கேருந்து பதில் செய்தி அடிச்சிட்டான், காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். இருக்கிற இடத்துல வாழியை போட்டு தண்ணியை எடுங்கிறான். அவ்வளோ உப்பு தண்ணி இதை குடிக்க முடியுமா, இப்படி செய்தி கொடுத்துட்டானே, சரி பரவாயில்ல இன்னொரு தடவை அடிப்பா அப்படின்னு சொல்லி வாட்டர் சென்டஸ் வாட்டர்னா அவன் பழையபடி ப்ளீஸ் காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். இந்த கேப்டனுக்கு இந்த தண்ணியை குடிச்சு எப்படி ஜீவிக்க முடியும், உனக்கு புரியலையோ என்னவோ, சரி தெளிவாக செய்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாட்டர் ப்ளீஸ் சென்டஸ் வாட்டர் வி டை ஆஃப் தர்ஸ்ட் அப்படின்னு, தாகத்தினால சாகுறோம், தண்ணீர் அனுப்புனா. அவன் தண்ணி அனுப்பல, பதில் அனுப்புனா, ப்ளீஸ் டூ காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். தயவுசெய்து இருக்கிற இடத்துல வாழியை போட்டு தண்ணி எடு. உடனே இந்த கப்பலில் ஒருத்தர் சொன்னால், திரும்ப இப்படி செய்தி கொடுக்குறேனே, எடுத்து தான் பார்ப்போமேனு ஒரு வாழி எடுத்துகிட்டு போய் கப்பலோட கீழ்த்தளத்துலேருந்து தண்ணி எடுத்தான். குடிச்சு பார்த்தா சுத்தமான நன்னீர். கடலுக்குள்ளே எப்படி கிடைக்கும் சுத்தமான தண்ணி? ஏன் கிடைச்சிதானா, இந்த கப்பல் அலக்கழிக்கப்பட்டதுனால எங்கே நிற்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, தூய நன்னீர் ஏரியான அமேசான் கடலில் கலக்கிற இடத்துல கப்பல் இருந்துச்சு. இதனால இவங்களுக்கு தாகமும் தீர்ந்தது, திசையும் தெரிந்தது, எங்கே நிற்கிறோங்கிறதும் தெரிஞ்சது. இந்த கதையை சொல்லிட்டு அந்த அறிஞன் சொன்னான், எங்கே போய் சேவை செய்யணும்னு தேடி அலையவனா, உங்களை சுற்றியே சேவை களம் இருக்கும். காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே சேவையை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பகவான் சொன்னார், 100 விஷயம் மற்றவர்களுக்காக செய்யும் போது, உனக்காக செய்யும் போது 1வது அடுத்தவங்களுக்காக செய்ய வேண்டும் என்று மனம் நினைக்க வேண்டாமா? தான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள், பரோபகாரம் இத்தம் சரீரம் என்றார்கள். இந்த தேகம் எடுத்ததே பரோபகாரம் பண்றதுக்குத்தான் என்று எழுதினதற்கு அதுதான் காரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப அழகா கீதை நமக்கு சொல்லுகிறது, 5 புலன்களையும் அடக்கி கொண்டு, புலன் வழி செல்லாமல் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு நல்லறிவின்பால் உயிப்பதாக இருக்கக்கூடிய மனிதனுக்குத்தான் ஞானம் கைவரப்பெறும் என்று கீதை பேசுகிறார். இந்த திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்கள், உரனென்னும் தோட்டியான் ஓரைந்துங்காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. அது அப்படியே கீதையில் இருக்கு. கீதையில பகவான் சொன்னார், ஒரு ஆமையை பார், எப்படி கழுத்தை உள்ள இழுத்துக்கும், கைகளை எல்லாம் உள்ள இழுத்துக்கும், அந்த ஆமை எப்படி இருக்கோ அது மாதிரி பொறி புலன்களை எல்லாம் உள்ளுணர்வில் சாத்தி புலனடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள். எவ்வளோ அழகா சொல்லுகிறார் பாருங்கள், புலனடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள். அப்படி இல்லாதவனுக்கு ஞானம் சித்திப்பதற்கு உண்டான வாய்ப்பே ஏற்படாது என்கிறார். இந்த ஆதிசங்கர பகவத்பாதர் ரொம்ப அழகா சொன்னார், புலனின்பங்களையே துய்க்க கூடாது என்பது பொருள் அல்ல, துய்க்கிற புலன் இன்பம் அறவழிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பொருள். அந்த புலன் இன்பம் அறவழிப்பட்டதாக இல்லை என்றால் உன்னை பாழ் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். ஆதிசங்கரர் சொல்லுகிறார், காட்டுல ராஜா மாதிரி அங்கெங்கே சுத்திட்டு திரியறது யானை. அந்த யானையை பிடிக்கிறதுக்கு நினைக்கிறவர்கள் அந்த யானையை பிடிக்கணுமானா அந்த யானை நடமாடுற இடத்துல ஒரு மரத்துல ஒரு பெண் யானையை கட்டி வச்சு, அந்த மரத்தில் கட்டி வச்ச பெண் யானை இருக்கிற இடத்துக்கு முன்னால ஒரு குழியை தோண்டி இலை தலையெல்லாம் போட்டு மேலே பாயை போட்டு பரப்பிடுவாங்க. அந்த பெண் யானையை பார்த்த உடனே அந்த இடத்துல நடமாடுற ஆண் யானை அதை தொட்டு சுகப்படுவதற்காக அந்த இடத்த நோக்கி ஓடி வரும். பள்ளத்தில் இலை தழை போட்டு மூடினது தெரியாது, தொபகடீர்னு கால் உள்ளே போகும், பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கும். உடனே பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மான் கூட்டம் கூட்டமாக காட்டில் அலையும். அதை பிடிக்க நினைக்கிறவர்கள் நல்ல கொம்புகளை எடுத்து ஊதுவார்கள். அந்த இசையை கேட்டு அந்த திசையிலேயே மான் வரும். அந்த இடத்துல கண்ணி வைத்து மானை எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் விடுவார்கள். தோட்டத்தில் அழகான புஷ்பம் மலர்ந்திருக்கிறது, அதில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக வண்டு வரும். கொஞ்சமாக தேனை குடிச்சிட்டு ஓடிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையே குடிச்சு அந்த வாசனையை நுகர்ந்து அந்த மனத்தில் மயங்கி உள்ளேயே சமாதி ஆகிடும் அந்த வண்டு. அழகாக விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, இந்த ஒளியில் மயங்கி விட்டில் ஓடி வரும். ஓடி வந்த விட்டில் அதை பார்த்துட்டு பறந்துட்டா ஒன்றும் இல்லை, அது மேலேயே வந்து விழுந்து சிறகை இழந்து உயிரை இழந்து அங்கேயே விழுந்து போய்விடும்.
மீன் பிடிக்கிறவனை பார்த்துருப்பீங்க, குளத்துல இப்படியே தூண்டில வச்சுட்டு உட்காந்துருப்பான். சுதந்திரமா சுத்தி திரியிற மீன் அந்த தூண்டில்ல மாட்டிருக்கிற புழுவுக்கு ஆசைப்பட்டு அதை கடிக்க வரும். வந்த உடனே அந்த தூண்டில உள்ள முள்ளு தொண்டையில மாட்டிக்கும். உடனே பிடிக்க வந்தவனோட பெட்டிக்குள்ள போயிடும். ஆதிசங்கர பகவத்பாதர் நம்ம பார்த்து கேட்கிறார், தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி உயிரை விடுகிற யானை போல இருக்க போறியா? காதால கேட்கிற இன்பத்திற்கு ஓசை நயத்துக்கு அடிமையாகி மான போல உயிரை விட போகிறாயா? இல்ல கண்ணொளிக்கு மயங்கி விளக்கில் அடிபட்டு சாகிற விட்டில் மாதிரி இருக்க போறியா? இல்ல நாசியால நுகருகிற மனத்துக்கு அடிமையாகி ஒரு வண்டு மாதிரி மலருக்குள்ளேயே சமாதி ஆக போறியா? இல்ல வாய்ச்சுவையினால் உயிரை விடுகிற மீன மாதிரி வாய்ச்சுவைக்கு அடிமையாகி உயிரை விட போறியா? அவைகளெல்லாம் ஆறறிவு இல்லாத விலங்குகள். ஆனால் உனக்கு இருக்கிற புலன் இன்பம் என்கிற அந்த உணர்வை ஒழுங்குபடுத்துவதற்குத்தான் இறைவன் ஒரு நல்ல அறிவை உனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்த தலைப்பட்டால் அந்த புலன் இன்பத்தை எந்த அளவுக்கு நேர்மையாக அரவழிப்பட்ட இன்பமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே இருந்தான். இந்த உபதேசத்தை பகவான் சொல்லி கொண்டு வருகிற போது அவனிடத்தில் பேசுகிறார், அர்ஜுனா, இதை நான் உனக்கு முன்னால் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன், மனுவுக்கு உபதேசித்தேன், விவஸ்வானுக்கு உபதேசித்தேன், இஷ்வாகுக்கு உபதேசித்தேன். அர்ஜுனன் கேட்டான், அவர்கள் வாழ்ந்த காலம் எது? என்னோடு நீ உரையாடி கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது? அவர்களுக்கு உபதேசம் செய்தேன் என்கிறாய், அதிசயமா இருக்கிறது என்றான். பகவான் சொன்னார், உன் பிறப்பை போன்றதல்ல என் அவதாரம். இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ பிறக்க முடியாது. உன் விருப்பம் இல்லாமலேயே இந்த உலகில் நீ தோற்றுவிக்கப்படுகிறாய். உனக்கும் உன் தோற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ நினைக்காத நேரத்திலேயே இந்த உலகை விட்டு புறப்பட்டு விடுகிறாய். வருவதும் உன் கையில் இல்லை, போவதும் உன் கையில் இல்லை. உன் பிறப்பை போன்றதல்ல என் அவதாரம். நான் நினைக்கும் போது என் அவதாரம் சம்பவிக்கும்படியாக நான் செய்கிறேன். என் அவதாரம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறாயா? பூமியில் அதர்மம் மல்லுகிற போது, தர்மம் நஷ்டப்படுகிற போது, நல்லவர்கள் துன்பப்படுகிற போது, அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை வாழ வைத்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக என் அவதாரம் யுகங்கள் தோறும் சம்பவிக்கிறது என்றான் பகவான்.